அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பளை வாய்ஸில் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னோட பேர் பிரகாஷ் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஒரு 2 மாதம் வந்து நான் எங்கள் அம்மா பக்கத்திலே போகல. அந்த அளவுக்கு வந்து சின்ன வயசில் வந்து பாதிக்கப்பட்டிருந்தேன். இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கும்போது அன்றைக்கி நைட்டு வந்து நீ லோக்கலாக பேசினா நல்லாவே இல்லைன்னு உனக்கு காசு தர முடியாதுன்னு வெளியே அனுப்பிட்டாங்க. ஸோ நம்ம பேயை தேடி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேயை தேடுற ஒரு யூடியூப் சேனலாக மாறினேன். இப்படி எல்லா இடத்துலையும் ரிஜெக்ட் பண்ணப்பட்டு 9 வருட தேடல். ஹாய், நான் RJ Sha. ஷா வைப் செலிபிரிட்டிஸ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம ஷா பூ த்ரீல வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளி சரத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேய் யூடியூப் சேனல், அவருடைய சக்ஸஸ் ஸ்டோரி தான் வந்து பார்க்க போகிறோம். பேய் இருக்கா இல்லையா அப்படின்றது தெரியாது, ஆனால் பேய் இருக்கா இல்லையான்ற பயம் எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது. அந்த டாபிக்குள்ளே போல இவருடைய ஸ்டோரியில் ஒரே ஒரு பாயிண்ட், ஒரே ஒரு அம்பர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு டேக் அவேவாக இருக்கும். அது வந்து நம்ம பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, ஒரு ஒர்க் பண்ணாலும் சரி, ஒரு விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சிம்பிளி சரத் 1993 வந்து பிறக்கிறாரு. அவங்க அப்பா வந்து ஆர்மியில் வந்து இருக்காரு. ஸோ ஆர்மியில் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு 2 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி, அதுக்கப்புறம் 2 வருஷம் ஹைதராபாத், அதுக்கப்புறம் 1 வருஷம் அசாமில் வந்து இருக்காரு. 6 வயசில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவர், இவங்க அம்மா, இவங்க தம்பி எல்லாரும் வந்து கிராமத்துக்கு வந்துடுறாங்க. அப்பா மிலிட்ரி ஒர்க் பண்ணுறாரு, கிராமத்துக்கு வந்துடுறாங்க. எங்கே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வேலூரில் இருக்கக்கூடிய, வேலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கும்புக்கோட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம். பயங்கரமான கிராமம்னு சொல்கிறாரு. அந்த டைமில் ரோடுன்றதே கிடையாது. நாங்கள் வரும்போது அந்தளவுக்கு கடைஞ்செடுத்த கிராமமாக தான் எங்கள் ஊர் வந்து இருந்தது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இவர் வந்து சின்ன வயசில் மிகப்பெரிய அராத்தான். ஆடுறது, குதிக்கிறது, ஜம்ப் பண்ணுறது, அடிக்கிறது, ஒட்டைக்கிறது, இந்த மாதிரி தான் இருப்பாராம். அதனால் அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன வயசில் பயந்து போய் இவரை கட்டி வச்சு, அதாவது ஒரு சேரில் கயரெல்லாம் வச்சு கட்டி வச்சுட்டு தான் வேலையே பார்ப்பாங்கன்னா அந்த அளவுக்கு வந்து முரட்டுத்தனமான அராத்து. ஸோ அப்படி அராத்தா இருக்கும்போது ஒரு டைம் வந்து ஒன்று நடந்திருக்கு. என்ன ஆயிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய சின்ன வயசில் அவங்க ஊருக்கு ரோடு போட வந்திருக்காங்க. ரோடு போட வரும்போது ஒரே ஒரு பனைமரம் வந்து இருந்திருக்கு. அந்த பனைமரத்தில் வந்து ஆணியெல்லாம் அடிச்சிருந்துருக்காங்க. இந்த பேய் ஓட்டுறவங்கெல்லாம் அந்த பனைமரத்தில் தான் வந்து ஆணி அடிப்பாங்களாம். புல்டோசர் வந்திருக்கு, நம்ம ஊருக்கு ரோடு போட போகிறாங்க. ஏன்னா இந்த கிராமங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புல்டோசர் வர்றதே வந்து பிரமிப்பாக பார்ப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. ஸோ புல்டோசர் வர்றதை வந்து பார்த்தாங்க, ரோடு போட போகிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் எக்ஸைட்மெண்ட்டில் வந்து இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பனைமரத்தை உடைக்கிறத வந்து எங்கள் அம்மாவும் பார்க்க போயிருந்தாங்க. அந்த பனைமரத்தை உடைச்சதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, அலற ஆரம்பிச்சிட்டாங்க, திடீர்னு எதையாவது போட்டு உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா நான் தான் பண்ணுவேன் இதெல்லாம், இப்போ என்னடா அம்மா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து வித்தியாசமாக இருந்தது. அம்மா இப்படி பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு தான் எங்களுக்கு தெரிய வந்தது அம்மாவுக்கு வந்து பேய் பிடிச்சிருச்சு அப்படின்ற ஒரு விஷயம். நிறைய பேர் வந்து நம்ப மாட்டீங்க, சின்ன வயசில் நான் பாதிக்கப்பட்டதுனால அன்னைக்கு என்ன நடந்ததுன்றது எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளி சரத் வந்து சொல்கிறாரு. அம்மாவுக்கு வந்து பேய் பிடிச்சிருச்சு அப்படின்னு வந்து சொன்னாங்க. அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பளை வாய்ஸில் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னோட பேர் பிரகாஷ் அப்படின்னு வந்து சொன்னாங்க. நான் வந்து 22 வயசில் மாட்டுக்கு வந்து புல் எடுத்துகிட்டு வரும்போது திடீர்னு விரக்தியில் வந்து நான் கிணத்துல விழுந்து இறந்துட்டேன், எனக்கு எங்கள் அம்மா அப்பாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பேய் பிடிக்கிறவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பனைமரத்தில் இடிக்கும் போது அதில் ஆணியெல்லாம் அடிச்சிருந்தாங்க. பேயில வந்து அந்த ஆணியில் வந்து அடைச்சி வச்சுருந்தாங்க. அதுதான் அவங்க அம்மாவுக்கு பிடிச்சிருச்சு, அன்றைக்கி போயிட்டு வந்தது தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு முதல்ல வந்து நம்பிக்கை இல்லை. அப்புறம் பிரகாஷ்னு சொன்னும் போது அந்த 20 கிலோமீட்டர் தாண்டி அவங்க சொன்ன ஏரியாவில் போய் விசாரித்து பார்த்தா உண்மையாகவே பிரகாஷ்னு ஒரு கேரக்டர் இருக்காப்புல. அவங்க அம்மாவும் அப்பாவும் பார்க்க வந்தாங்க. அவருக்கு இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது தெரிய வந்தது. அவங்க அம்மாவும் அப்பாவும் வந்தோடனே எங்கள் அம்மா போய் கட்டி பிடிக்கிறாங்க, நான் அவங்கள விட்டுட்டு போயிட்டேன், நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து கதறாங்க. கதறி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் எங்கள் அம்மாவுக்கு நார்மலும் மறுபடியும் இயல்புக்கு வந்துட்டாங்க. அந்த 1 வாரம் எங்களை படுத்தின பாடு இருக்குது பார்த்தீங்களா, சாராயம் எடுத்துகிட்டு வா, சுருட்டு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கோழியை பிடிச்சி கடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வித்தியாசமாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 மாதம் வந்து நான் எங்கள் அம்மா பக்கத்திலே போகல. அந்தளவுக்கு வந்து சின்ன வயசில் வந்து பாதிக்கப்பட்டிருந்தேன். இது எங்கள் ஊருக்கே வந்து தெரியும். இந்த இன்சிடெண்ட்டை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் 6th 7th படிக்கும்போது எனக்கு ட்ரம்ஸ் அடிக்கிறது, மேலே அடிக்கிறது இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் வந்து நான் கற்றுக்கிட்டேன். நான் மேலே அடிக்கும் போது எல்லாரும் ரசிப்பாங்க, எல்லாரும் ரசிக்கிறது வந்து எனக்கு பிடிக்கும். அப்போலேருந்து எனக்கு ஒரு என்டர்டெய்னராக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை வந்து இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜில் தான் படித்தேன். அப்போ எனக்கு ஒரு ஸ்டேஜ் கிடச்சது. அந்த ஸ்டேஜில் வந்து நான் மிமிக்ரி பண்ணேன். நான் மிமிக்ரி பண்ணதை பார்த்து எங்கள் வாத்தியார் எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, நீ RJ ஆகலாம், இல்லை VJ ஆகலாம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. உடனே என்ன பண்ணேன்னா நான் லோக்கலில் இருக்கக்கூடிய ஒரு கேபிள் சேனலில் போய் அப்ளை பண்ணேன். என்னோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கொடுத்து அப்ளை பண்ணேன். அப்ளை போய் லைவ் ஒரு 20 கிலோமீட்டர் போனால் அந்த லோக்கல் கேபிள் சேனல் இருக்கும் லைவ். சரி, லைவில் போய் நம்ம பேசுகிறோம். நம்ம பேசுகிறது வந்து யாராவது சென்னையிலேருந்து வந்து பார்ப்பாங்க. பார்த்து நம்ம அப்படியே வந்து சன் டிவி இல்லை விஜய் டிவியில் போய் VJ ஆயிடலாம் அப்படின்ற கற்பனையோடு போனால் அங்கே என்னை வந்து இட்லி துணி விற்க விட்டார். 59 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் விற்கணும், ஒரே ஒரு நிமிஷம் தான் பேச முடியும். இப்படி நான் தொடர்ச்சியாக பண்ணும்போது எனக்கு அழுகெல்லாம் வந்துருச்சு.
காசும் கிடைக்காது, அதே நேரத்தில் நமக்கு பிடிச்சதையும் பண்ண முடியாது. என்னடா இது ப்ராடக்ட் வைக்க சொல்லிட்டு இருக்காரு லோக்கல் சேனல்லன்னு ஃபீல் பண்ணேன். அப்படி கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து நான் வரமாட்டேன்னு சொன்னேன். அப்போ என்ன சொன்னார்னா, ஃபர்னிச்சரில் ஒரு லைவ் ஷோ இருக்குது, இதை நல்லா பண்ணு, உனக்கு நான் 1500 தர்றேன், இவ்வளோ நாள் வேலை பார்த்ததுக்கும் சேர்த்து இன்றைக்கி 1500 தரேன்னு சொன்னார். சரி ஓகேன்னு சந்தோஷமாக போய் அந்த ஃபர்னிச்சர் கடையில் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக லைவ், அங்கே இருக்கிற சோபாவில் குதிச்சு காட்டணும், அங்கே இருக்கிற பீரோவை ஓப்பன் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்கிறது பீரோ இப்படிலாம் சொல்லணும். இந்த மாதிரி ஒரு வேலையை வந்து பண்ணிட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கும்போது அன்றைக்கி நைட்டு வந்து நீ லோக்கலாக பேசினா நல்லாவே இல்லைன்னு உனக்கு காசு தர முடியாதுன்னு வெளியே அனுப்பிட்டாங்க. அங்கே சும்மா வந்து 2 பொண்ணுங்க இருந்தாங்கங்க. அந்த பொண்ணுங்களுக்கு 3000 பே பண்ணாங்க. எனக்கு ₹1 தரல. காலையிலேருந்து நைட்டு வரையும் கத்தியிருக்கேன். சரி நான் முடிவு பண்ணிட்டேன், நான் இங்கேருந்து சென்னைக்கு போகிறேன், சென்னையில் போய் நான் வந்து பெரிய விஜே ஆகிறேன், விஜே ஆனதுக்கப்புறம் பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவெடுக்கும் போது வீட்டில் வந்து இன்ஜினியரிங் படிக்க சொல்லிட்டாங்க. ஸோ இன்ஜினியரிங் படிச்சுக்கிட்டே வந்து இந்த சைடு வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தேன். இப்படி முயற்சி பண்ணும்போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சென்னை போகிறோம், விஜே ஆகிறோம், அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், ஃபேஸ்புக்கில் வந்து ஏதாவது டிவியில் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் அந்த வேந்தர் டிவியில் ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னாங்கன்னா, அதில் யாருக்கு வந்து ஃபாலோவர்ஸ் கம்மியாக இருக்கோ அந்த ஃபாலோவர்ஸ் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு மெசேஜ் அனுப்புவேன். ஏன்னா ஃபாலோவர்ஸ் நிறையா இருக்கிறவங்க நம்மளை மதிக்க மாட்டாங்க. ஸோ ஃபாலோவர்ஸ் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு மெசேஜ் அனுப்புவேன். அப்படி வாய்ப்பு கேட்டு நான் சென்னை போய் எனக்கு வந்து எப்போல்லாம் லீவு கிடைக்குதோ, அது மட்டும் இல்லாமல் எப்போல்லாம் வந்து இந்த படிக்கிறதுக்காக லீவ் விடுவாங்களோ அந்த டைம்லலாம் வந்து நான் சென்னை போவேன். வேந்தர் டிவியில் ஆடிஷன் அட்டன் பண்ணி செம்மையாக அவமானப்படுத்தி அனுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மதிமுகம் அப்படின்ற ஒரு டிவி சேனல் போயிருக்கேன். இப்படி நிறைய சின்ன சேனல்லாம் போயிருக்கேன். அதில் பெப்பர்ஸ் டிவி, அந்த டிவியில் டாப் 5 வந்தேன். அந்த டாப் 5க்கு வர்றதுக்கு காரணமாக என்னவா இருந்தது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, என் சின்ன வயசில் உங்களோட மெமரி ஏதாவது சொல்லுங்கள், சின்ன வயசு மெமரின்னு கேட்கும்போது எங்கள் அம்மாவுக்கு பேய் பிடிச்ச இன்சிடென்ட்டை வந்து சொன்னேன். எல்லாரும் வந்து உற்சாகமாக கேட்டாங்க. அதில் வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தது எல்லாரும் கேட்கும்போது. அது மட்டும் இல்லாமல் நான் நம்பர் 5 வரையும் வர்றதுக்கு அந்த கதைகள் வந்து எனக்கு உதவுச்சு. நம்பர் 5 வந்ததுக்கப்புறம் உங்களை விஜே ஆக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கூப்பிடவே இல்லை. என்னடா இது இன்ஜினியரிங்கும் முடிச்சுட்டோம், நமக்கு விஜே வேலையும் கிடைக்க மாட்டேது, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தென்காசி, சேலம், அந்த லோக்கல் கேபிள் சேனல் சைட்லாம் போய் வாய்ப்பெல்லாம் கேட்டேன். யாருமே வாய்ப்பு கொடுக்கல. அப்புறம் என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்போ வேலைக்கு போக சொல்லுவாங்க. நமக்கு வந்து விஜே RJ ஆகணும்னு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவையும் அப்பாவையும் கன்வின்ஸ் பண்ணி நான் MBA படிக்க சென்னை போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு MBA படிக்க வந்துட்டேன். MBA படிக்க வரும்போது தான் எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சது. சென்னைக்கு வரும்போது தான் எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சது. ஸோ அப்போ எனக்கு ஒரு பைக்கும் வாங்கி கொடுத்துருந்தாங்க. அந்த பைக்கில் வந்து நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். ஸோ யூடியூப்னு ஒன்று இருக்குது அப்படின்றத கற்றுக்கிட்டேன். MBAல ஒரு விஷயம் வந்து போட்டிருக்கோம். என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா, எதையாவது நீ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி லேர்ன் பண்ணிக்கோ அப்படின்னு போட்டிருக்கோம். நான் யூடியூப்பில் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். யூடியூப்பில் வந்து எப்படி வீடியோஸ் போடுறாங்க, எப்படி காசு வருது, இப்படி எல்லா விஷயத்தையும் வந்து கற்றுக்கிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் செல்லமாக வாங்கின அந்த பைக்கை வந்து விற்றேன். அந்த பைக்கை விற்று ஒரு 8000 ரூபாய்க்கு ஒரு மொக்கையாக ஒரு கேமரா, செகண்ட் ஹேண்ட் கேமரா, அதுக்கப்புறம் ஒரு 15000 ரூபாய்க்கு ஒரு லேப்டாப் வந்து வாங்கினேன். அந்த பைக்கை விற்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எனக்கு கனவு பைக்கு தான், ஆனால் நம்மளுடைய கனவு நோக்கி ஓடுறது தானே விற்கும் அப்படின்னு சொல்லிட்டு விற்றேன். ஏன்னா வீட்டில் கேட்டால் சம்மட்டி விடுவோம். ஸோ விற்று முடிச்சு வீடியோஸ்லாம் போட ஆரம்பித்தேன். ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் போட்டேன். லீவ் டைமில் வந்து ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் போய் போட்டேன். அப்புறம் ட்ரெக்கிங் போட்டேன். அப்புறம் வேலூர் சம்மந்தப்பட்ட ஒரு சில விஷயங்கள்லாம் போட்டேன். யாருமே பார்க்கல. என்ன இது MBAவும் முடிய போகுது, நம்ம வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கோம், யாருமே பார்க்கல, நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பித்தேன். ஸோ மக்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விஷயத்த பண்ணணும், யாருமே பண்ணாத ஒரு விஷயத்த பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம், நமக்கு வந்து அந்த பெப்பர்ஸ் டிவியில் எதுக்காக பயங்கரமாக சிரிச்சாங்க, அம்மாவுக்கு பேய் பிடிச்ச விஷயத்தை பற்றி பேசும்போது தான் சிரிச்சாங்க. ஸோ நம்ம பேயை தேடி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேயை தேடுற ஒரு யூடியூப் சேனலாக மாறினேன். கரிக்காட்டு குப்பம் அப்படின்ற ஒரு ஏரியாவை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது முதல் தடவையாக என்னுடைய சேனலுக்கு 1,00,000 வியூஸ் வந்தது. 1,00,000 வியூஸ் வந்தோடனே அங்கேயே கதறி அழுக ஆரம்பிச்சிட்டேன். 9 வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். லோக்கல் சேனல்ல அசிங்கப்பட்டிருக்கிறேன். சேலம் தென்காசி லோக்கல் சேனல்ல எனக்கு வந்து வேலை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. வேலூர் எஃப்எம்க்கு போனேன், உன் வாய்ஸ் கரகர இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணாங்க. என் ட்ரெஸ் சரியில்லைன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்படி எல்லா இடத்துலையும் ரிஜெக்ட் பண்ணப்பட்டு 9 வருட தேடல். அந்த 9 வருடம் கழிச்சு எனக்கே கிடைச்ச ரெகக்னிஷன் தான் இந்த 1,00,000 வியூஸ். அந்த 1,00,000 வியூஸ் வந்த உடனே இதை இன்னும் பெருசாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட ஆரம்பிச்சேன். யூடியூப்ல யாருமே பேயை பற்றி இப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி வீடியோஸ் பண்ணலை. நம்ம வீடியோஸ் பண்ணுவோம், அதையும் என்டர்டெய்னிங்காக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சிகளையும் உழைப்புகளையும் கொட்ட ஆரம்பிச்சதுக்கப்புறம் எனக்கு காசும் வர ஆரம்பிச்சது. எங்கள் வீட்டில் என் மீது வந்து ஒரு நம்பிக்கையும் வர ஆரம்பிச்சது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இவருடைய லைஃப்பை வந்து பார்க்கும்போது மணிரத்னம் அவர்களோட இன்டர்வியூ எடுக்கும்போது அவர் ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தார். அவர் வந்து இந்த மௌனராகம் பண்ணும்போது என்ன நினைச்சாரு அப்படின்றத சொல்லியிருந்தாரு. ஏன்னா அந்த டைமில் எல்லா சினிமாலையும் ஹீரோ ஹீரோயின் பார்ப்பாங்க, கடைசியாக வந்து லவ் பண்ணி படம் முடியும், லவ் பண்ணுவாங்க, வீட்டில் பிரச்சனை வரும், கடைசி கல்யாணம் பண்ணி படம் முடியும். இப்படி தான் வந்து படங்கள்லாம் இருந்தது. அந்த டைமில் நான் கிளைமேக்ஸே ஃபஸ்ட்டு எடுத்தேன். ஹீரோக்கு ஹீரோயினுக்கு கல்யாணம் முடியுது, இதுதான் ஃபஸ்ட்டு சீன். ஸோ அடுத்த படங்களுடைய கிளைமேக்ஸ் தான் என்னோட ஃபஸ்ட்டு சீன்.
அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன அப்படின்றதான் என்னுடைய படத்தோட கதையா இருந்தது. கொஞ்சம் மாற்றி அமைச்சேன், யாரும் பண்ணாத ஒரு விஷயத்த பண்ணேன், அதனால எனக்கு வெற்றி கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு மணிரத்னம் சொல்லியிருப்பாரு. மீடியாவில் மட்டும் இல்லை, யூடியூப்ல மட்டும் இல்லை, எந்த பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, மற்றவங்கள கூட கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுங்க, கொஞ்சம் யூனிக்காக பண்ணுங்க, நீங்கள் வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாரன் பஃபட் அவர்கள் சொல்றாரு. ஸோ ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது சிம்பிளி சரத்துடைய லைஃப்பை பார்க்கும்போது எனக்கு ஹிட்லர் அவர்கள் சொன்னது தான் ஞாபகம் வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதை இல்லை என்றாலும் தைரியமாக உன் பாதத்தை வை, உனக்கான புதிய பாதை உருவாகும். சிம்பிளி சரத் அவர்களுடைய வாழ்க்கை, மணிரத்னம் அவர்களுடைய வார்த்தை, ஹிட்லர் அவர்களுடைய வார்த்தை உலகத்தில் ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய பொண்ணுடையோ பையனுடையோ திருநங்கையினுடைய வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச். ஆயிரத்தை தாண்டி போனால் ஓடியில நீதான் ஒருவன், நாடி நரம்பெல்லாம் வெற்றி போராட்டமே. உன்னுடைய எல்லை நீயே, உலகத்துக்கு பிள்ளை நீயே, போலையாகும் மூக்கில் தேகம் பொன்துணையே. வீரமாய் வா, உன்னை வென்று உலகை வெல்ல வீறு கொண்டு வாமா.